பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அதனால் 7ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் பெண் அமைகிறது 2.5 வருஷமாகவே நடந்திருக்காது. சரிண்ணா? அதனால் இவனுக்கு இன்னும் 2 வருஷம் கழித்து தான் நடக்கும்னு உன்ட்ட சொல்லியிருப்பாங்களே ஏற்கனவே. அப்படியே அப்படி வந்தாலும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நிலைக்காது. ஆகையினால் இவனை சீர்திருத்த வேண்டும். இவனை மட்டுமல்ல, இவன் ஒழுக்கத்தை சீர்திருத்த வேண்டும், இவன் மனதை சீர்திருத்த வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் பார்க்குற பொண்ணை ஏற்றுக்காங்க அப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்பா புரியுதா புரியலையா? அவன் ஏற்கனவே கல்யாணம் முடித்து விவாகரத்தாகி வீட்டில் இருந்த பொம்பளையா கூட இருக்கும். அவன் அவளை கூட்டிகிட்டு வருவான். நீ மருமகளை ஏற்றுக்கிட்ட தயாரா? தயார். முடிச்சிருந்தா போதுங்களா? புடி. அடுத்த புதன்கிழமை வார புதன் போய் அடுத்த புதன் என்னை வந்து பாரு, சாயங்காலமாக வந்து பாரு, முடிக்கிறேன், அடிப்போம் போ. கர்மசாமிக்கு கோர்ட்டில் கேஸு. யாருக்கு கோர்ட்டில் கேஸு? என்னென்ன கேஸு உங்களுக்கு? பெரிய பையன் காலுன்ட்டுவா வாங்க. இப்போ என்ன நீங்கள் வந்தா என்ன? ஓய் நின்றா கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருந்து பழகுங்க. நான் உங்களுக்கு சொல்லதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கேன். உங்களால வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியுதா? என்னய்யா கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிங்களா? உட்காருக்கா பேசாம. கல்யாணத்தை நடத்திப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு இடத்துல பெண் அழைக்கிறதுக்கு போனான். பெண் அழைக்க போனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் முதல்ல யாராவது ஒருத்தன் அந்த பெண்ணு இருக்கிற வண்டியில் இருக்கணும், பொம்பளையாவது ஆம்பளையாது. அப்போ தான் மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குன்னு அந்த டிரைவர்கிட்ட சொல்லி என்ன செய்ய முடியும்? வண்டியை கொண்டு வர முடியும். இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு வண்டியில், பெண்ணு வீட்டுக்காரங்க ஒரு வண்டியில் இருந்துக்கிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வண்டி கொஞ்சம் ஸ்பீடு, மாப்பிள்ளை முறுக்கில் போகுது. கடைசியில் 4 முக்கு சந்தி கடந்து போயிடுது. பெண்ணு வீட்டுக்காரருக்கு வழி தெரியலை. ஒருத்தங்கிட்ட கேட்டான், ஐயா வடகரை எங்கே இருக்குன்னா? வடகரை வடகரை இதில் வடக்க போங்க, வடகரை இருக்குன்ட்டான். ஆனால் வடகரைங்கிற ஊர் தெற்க போனால் தான் இருக்குது. அவன் வடகரைங்கிறது அவன் ஊருக்குள்ளே ஒரு குளத்துக்கரையை வடகரைன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லிவிட்டான். கல்யாண நேரத்தில் பொண்ணு வடகரையை போய் அந்த வடகரையை போய் பார்த்துட்டு வருமுன்னே முகூர்த்த நேரம் 9 to 10 முடிஞ்சு போச்சு. 11 மணிக்கு பொண்ணு இறங்குதான். வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் மனசு? வேதனையாகிடுது. அதான் அந்த பொண்ணு வரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கணும். அதுக்கு தான் முகூர்த்தம் குறிக்கிறது. அப்போ செய்வதை தெளிவாக செய்யணும், நடைமுறையை சரியாக்கணும். உன் வீட்டில் நடந்த கல்யாணம் 2.25 மாதம் தான் உன் மருமக வீட்டில் இருந்தா. உண்மையா? எரப்பாளி பேவுள்ள இன்னைக்கு போயிட்டு கோர்ட்டில் போட்டிருக்கு, மாற்றி தரணும் உங்களை. கால் வந்துட்டுவா. 2.5 மாதம் இருந்துட்டு எனக்கு செட்டில்மெண்ட் கொடுனா என்ன எவன் கொடுப்பான்? 1 வருஷம் வாழ்ந்தால் தான் சட்டப்படியே உண்டு. என்னடா தம்பி, சென்னைக்கு மட்டுமே ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், அவ்வளவுக்கு மக்கள் இருக்கிய. அப்போ மற்றவங்களாம் என்ன செய்ய யோசிக்கணுமா வேண்டாமா? இந்தா கோர்ட்டில் சாதகமாக வெற்றி அடைவீர், மாற்றம் ஆயிரும், உன் பையனை காப்பாற்றித்தாரேன், அவளுக்கும் நல்வாழ்வு வேறு இடத்துல கிடைக்கும். போய்ட்டு பண்பாடாக மாற வைக்கிறேன். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? வாரேன் இருங்க. நீதிமன்றத்தில் என்னப்பா வழக்கு? பொறுமையாக இருங்க. முதல்ல என்ன வழக்கு? கால் ஒன்று வரலாம். எரு பிடிச்சவரே, எச்சு புட்ட வல்லவரே, கெடியா உங்களுக்கு இந்த பொண்ணு உட்கார். பையனுடைய வழக்கை வெற்றியாக்கி தரணுமா? வேற என்ன செய்யணும்? இப்போ எங்கே இருக்கான்? தவறி போயிட்டான். நீங்கள் நினைக்கிறது மாதிரி யாராலும் தாக்கப்பட்ட அவன் இறக்கவில்லை. அவனுக்கு இயல்பாகத்தான் நடந்துச்சு. தேவையில்லாமல் சட்டத்துக்கு எவிடன்ஸை தேடி கொடுத்து நீங்கள் யாரும் மாட்டிக்கிடாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. அதனால் இது இயல்பாக நடந்த சம்பவம் தான். புரியுதா? அந்த வழக்கு இன்னும் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு விளக்கம் செய்தித்தாள் மூலமாக வெளியே வரும்.
கால் வந்துட்டு வா. எது மூலமாக வெளியே வரும்? இது வந்து ரூபாத்தாள். செய்தித்தாள் மூலமாக வெளியே வரும். உனக்கு விளக்கம் அப்பொழுது கிடைக்கும். அரசே அதை வெளியிடுகிறது. இப்படி பக்கத்தில் வா. நல்லா மகளே, போயிட்டு வா. கருப்பசாமி, கருப்பசாமிக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு ஒற்றுமையாக இல்லையே சாமி, ஒற்றுமையாக இல்லையா ஐயா? யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச? கல்யாணிட்டு வா. முடிச்சிடணும்ல, நம்ம சும்மாவா இருக்கும். நம்ம ஓய் நல்ல காலில் விடல போங்க. இப்போ சதுர்முகன் எங்க? சதுர்முகன் வரலாம். பஞ்சமுகா உன் பிள்ளைய பிரியாம சட்டையா மாற்றி தூரத்துக்கு போட்டு போவதுக்கு காலில் விட்டு வா. ஆனால் அவன் இவளை விட மாட்டான். இவ வேண்டாமுங்க, அவன் இவளை விட மாட்டான். யார்? இப்போ என்ன செய்யணும்? இப்போ மாற்றி தரணும். அப்படியா? கண்ணை மூடு, முடியுமான்னு பார்ப்போம். நாகாத்தம்மாளி வா. இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லைப்பா, அது இயற்கையாகவே பிரிஞ்சு போயிடும். 4 மாதங்களை பொறுமையாக இருக்க சொல். இந்த அப்படி 4 மாதத்துக்குள்ளே தானாகவே போயிடுமா? இப்படி பக்கத்தில் வா. காலில் வந்துட்டா. போயிட்டா மேட்டர் முடிஞ்சு வச்சு. அதுதான். அடுத்து அதே சென்னை மாநகர் எல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? எப்பா, பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். புரிஞ்சு வா, விவரமாக வா. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வந்துக்கிட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது. பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படி கேட்டு வந்திருக்கேன். பொய் சொல்லிட்டு என்கிட்ட வந்தால் உடனே வெளியே போய் சொல்லிடுறோம். இப்படி போயிடலாம். பொம்பளை பிள்ளைக்கு என்ன? போங்க போ. நான் பேசுறத சரியாக கேட்காம வந்துட்டால, அதான் நீ பொய் சொல்லணும் வரும்போதே சொல்லிட்டேன்னா. உன் பிள்ளை எங்கே இருக்கு? கஷ்டம்னா பண கஷ்டமா? பண கஷ்டம் இல்லை, புருத்த முண்டாட்டிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. அப்படி யார்? ஓன் பொண்ணை எங்கே பாக்கெட்டி கொடுத்துருக்க? அவன் புருத்தன் எங்கே இருக்கான்? 2 பேருக்கும் என்ன இருக்குது? காலுன்ட்டும் என் பிள்ளை உனக்கு தாண்டா உத்தரவு. என்கிட்ட யாரும் கதை சொல்லியெல்லாம் அங்கே வர முடியாது. புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து சத்தியம், நெருப்பு. அந்த சிவகாசி பிள்ளையை கூப்பிடுங்க. அவங்க எங்கே இருக்காங்க? நம்பர் யார் வச்சுருக்கா? கோடு ஃபோன் பண்ணி இங்கிட்டு வர சொல்லு. அப்படி கூட இங்கிட்டு வர சொல்லு. இவனை அறிமுகப்படுத்துங்க. கால் வந்துட்டு வாங்கண்ணே, போய்ட்டாங்கண்ணே. பார்த்தியா எவ்வளோ துல்லியமாக சொல்லி நான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு தான் சொன்னால் அங்கேருந்து பணம் சொல்லிட்டு வந்தோம். எப்படியாவது சாமியை மடக்கிடுவோம். ஏய் பே இங்கே நடக்காது. எப்பா நான் சொன்னால் வருத்தப்படுவியா? இப்போ இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்ததே வந்து மனத்துக்குள்ளே சட்டத்தை அடிப்படையாக்கி தான் அவன் பிரிஞ்சிருக்கான். 6 மாதம் டிஸ்டன்ஸ் இருந்தாலே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? அப்படின்னு ஒரு சட்டம். அதனால் இந்த நிலைகள் இப்படி இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்குன்னு ஒரு சின்ன நேரம் வந்து தோன்றி இருக்கு. இணைச்சி தரணுமா? என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கலாமா? தங்க பிள்ளைடா, கால் விட்டு வா. இந்தாப்பா, வைகாசி மாதம் வரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். மனத்தை மாற்றி அவங்கள பேச வர வைக்கேன். அதில் ஒரு முடிவை நானே எடுத்து தரேன். சரியா? மகிழ்ச்சியாக இருப்பா. அடுத்து கருப்பசாமி, நான் பணத்தை போட்டுட்டு ஏமாந்து கிடக்கேன்.
பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு நான் ஏமாந்து கிடக்கேன். தம்பி எங்கடா கொடுத்த? எவ்வளோ கொடுத்த? நல்ல பைய, தங்கமான பிள்ளை, கால் வந்துட்டோம் என் ராசா. என்ன இல்லை அக்ரிமெண்டெல்லாம் முடிஞ்சு போச்சா? நீ செஞ்சது தப்பு தானே. இப்போ நீ பணம் கொட்டுங்கிறது உனக்கு என்னடா ஆதாரம் இருக்குது? அப்போ நீ முட்டாள் தானடா. எப்படியும் அந்த ரூபாயை வாங்கி தரணும், அவ்வளோ தானடா. காலைல வந்துட்டு வா. வா உட்கார், கண்ண மூடி உட்காரு. என்னையே நினச்சிக்கா. சாரி, இவனுடைய ஜீவனம். இந்தா மதிமயங்கி உங்ககிட்ட பேசுவான். நேர்மையான முறையில் உன் பணத்தை நான் வாங்கி தரேன். 10 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்காது. போயிட்டு வா. கர்மசாமிக்கு மெட்ராஸ்லாம் போய் உட்காருங்க. அடுத்து அழைக்கிறேன். ஒரே ஒரு உத்தரவு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணினது யாரு? சென்னையா? சென்னை. வேற உடம்புல ஆப்ரேஷன் யாருக்கு பாது? கண்ணாமிரதம் நார்மல். வெயிட். உடம்புல எங்க ஆப்ரேஷன்? சொல்லுங்க. என்ன ஆப்ரேஷன்? கார்ட் ஆப்ரேஷன். கால் வந்துட்டோம். உனக்கு என்னென்ன ஆப்ரேஷன்? கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? உட்கார். என்ன வேணும் உனக்கு? ஆஸ்பத்திரியில் பக்கத்தில் வா. நீ இங்கே வேலைக்கு இங்கே வராத, வேறு ஆள் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை வேலைக்கு வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னால் அப்படி ஒரு மன அதிர்ச்சியும் ஒரு செய்தியும் வந்துருச்சு. இப்போவும் அப்படி இருக்குது. ஆனால் நீ அங்கே வேலை பார்க்கலாம், எந்த இடத்துல இல்லாமல் நான் காப்பாற்றி தருவேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வா. கையை கொண்டா. என்னைய மட்டும் நினச்சிக்கா. கண்ண முடிக்கா. மன அதிர்ச்சி சரியாயிரும். இனி கவலைப்படாத. இந்த ட்ரீட்மெண்ட்டே உனக்கு சரியானது. வெற்றி அடைவாள். போ. கண்ணாபிரதம் பண்ணது யாருமா? வா 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 வா. பெண்ணடியாள். அமைதி இல்லாத மனமே அமைதியாக இருக்க வேண்டுகிறேன். கால் வந்துட்டு வரலாம். ஆனந்தம் விளையாடும் வீடு. என்ன வேணும்? பக்கத்தில் வர சொல்லு. 1 2 3 4. ஏற்கனவே 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இப்போ உனக்கு இருக்கக்கூடிய சிலியா தசைகளில் மைனஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த பார்வைகளில் இந்த குழப்பங்கள் நடக்கு. சரியாக்கி தரேன். அடுத்து உன் பார்வைக்கு இடைஞ்சலாமல் புதிய ஒளியை கொடுத்து விட்டமாக வச்சுட்டால போகலாம். கால் வந்துட்டு வா. கரெக்டாக சொல்கிறான் பார் பையன், தங்க பையன். என்னடா தம்பி வேலை பார்க்குற? உட்கார். சாமியை நினச்சிக்கோ. பம்பையில் யாரும் இருக்காங்களா? டெல்லியில் இருக்காங்களா? கண்ண மூடு. நல்ல
சரி, இனி கண்ணில் உனக்கு பிரச்சனை வராது, நீர் கொட்டாது. இந்தா வெற்றி ஆயிடுவேன். சக்தி பெற்றாய். வாழ்க்கையில் கடன்கள் இருக்குது, வேதனை இருக்குது. பம்பாயில் உள்ள ஒரு நண்பனை வைத்து உன் வாழ்க்கை முன்னேறும். அதான் பம்பாய் சொல்லியிருக்கேன். உன்கிட்ட வந்து பேசுவான், அவன் உனக்கு அறிமுகமானவன் தான், உனக்கு நினைவில் இல்லை. புரியுதா? வருவான், உன் வாழ்க்கை முன்னேறும். நல்லா இருங்க. ஓடியா, நல்லா இருக்கு. பராசக்தியே போய்ட்டு வாங்க. என் தம்பி தான், ஏன்னா அவன் பையனுக்கு தான். சரி, பரவாயில்ல. மனசு தான் நம்ம உலகத்தில் வேணும், வேறு என்ன வேணும்? சரியா? பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்க. ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. கர்மசாமிக்கு இந்த சன்னிதானத்தில் இது நடக்குன்னா நீ செஞ்ச புண்ணியம் அது. வாழ்க்கை நம்பர் வாங்கிக்கோங்க. போயிட்டாங்க. சரி, அப்படியா? காஞ்சிபுரம், காஞ்சிபுரம், சென்னை எங்கே? உட்காருங்க, வரேன். சென்னை பக்தரெல்லாம் அப்படியே போய் உட்காருங்க. காஞ்சிபுரம் பக்தர் வாங்க. காஞ்சி காமாட்சி மாதிரியே இருக்கியே. உன் பேர் என்ன? காலில் வந்துட்டு வா. காஞ்சிபுரம் வேற யாருப்பா? 2 செகண்ட் உட்கார். என்ன வேணும் வாயாடி? எப்படி காயத்ரிங்கிறது பிரம்மச்சாரியத்தின் பெயர். நீங்கள் பேர் விட்டுட்டீங்க, இனிமேல் பேரை மாற்ற முடியுமா? முடியாது. அதனால் முறையான ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு ப்ரௌன் கலர் குங்குமம் 1 கிலோ கொண்டு வா. 1/2 கிலோ மஞ்சள் பொடி கொண்டு வா. அருமையான வாசம் மிகுந்த மல்லிகை மலர் 1 கிலோ, கெட்டாத பூவு, கெட்டினதில் ஒரு மாலை. இவ கையால் கொண்டு வந்து செலுத்துங்க. கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். நல்லா இருங்க. நான் கோட்டாரா? நடத்தி தரேன். அவ்வளோதான். போய்ட்டோம். போயிட்டாங்க. இருக்கட்டும், வரேன். உடையாதீங்க, இருங்க, எனக்கு தெரியும்ல. இந்தாப்பா, பணத்தை வாங்கி தரேன், உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன். இந்தா குழந்தை ஒரு உண்டு, ஆதிலட்சுமி பிறப்பா. கர்மசாமிக்கு வெற்றி ஆக்கி தரேன்ப்பா. நல்லா போயிட்டான். காஞ்சிபுரம் யாருப்பா? வாடா தம்பி. என்ன சட்டப்படி எதுவும் பிரச்சனை இருக்கா? காலில் வந்துட்டு வா. எவ்வளோ நாளாச்சு? சரி, காலில் வந்துட்டு வா. மயக்கம் என்ன? ஏம்மா உட்காருங்க கீழே. எத்தனை பேர் நிற்க உட்காந்துருக்காங்க? உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? வரேன். ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. வரலாம். வாடா தம்பி, வா உட்கார். 1.5 ஆண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். எதிர்பாராமல் நடந்தது தான் இந்த இயற்கை. இதுக்கு நீ காரணம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? உன்னுடைய மனைவி வழியில் நந்திக்கு அபிஷேகம் பண்ணணும். நந்தி சிவபெருமான் கோயிலில் கூடிய நந்திக்கு பிரதோஷ அன்னைக்கு அபிஷேகம், ஆராதனை, பிரசாதங்கள் எல்லாம் படைச்சிட்டு என்னையை வந்து பார். உன் தொழிலையும் வெற்றியாக்கி தரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன். அந்த முயற்சியில் வெற்றி அடைந்து விடுவாய். நந்தியை வணங்கி என்னை தேடி வா, அடைந்து கொள். ஓ வாமாங்க, வாங்கிட்டு போயிருமா. நீ வரணும், 1000 பேருங்க வந்துடக்கூடாது. புரியுதா? வெற்றி அடைவாய். இப்போ கர்மசாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை. காஞ்சிபுரமா நீங்கள்லாம்? காஞ்சிபுரம் வேறு, திருவள்ளூர் வேறு. எனக்கு தெரியுமா, நான் மெட்ராஸில் 30 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
காஞ்சிபுரமா? முனீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குது? முனீஸ்வர சாமி, முனீஸ்வர சாமி இருக்காரா? எங்கே இருக்கார்? உலகத்தில் இருக்காரா? உன் எல்லையில் இருக்காரா? வா போகலாம். இருக்காருன்னா உலகத்தில் இருக்காரும்மா. என்ன உண்மை இல்லையா? உன் எல்லையில் எங்கே இருக்காரு? ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்கார். ஒரு முக்கில் தெற்கு பகுதியில். அதுலேருந்து வேறு கிராமத்துக்கு போகிற வழியில் கால் வந்துட்டு வா. நீ தான் கேட்டுவா. நான் கொக்கி போட்டு பிடிச்சிக்கிடுவோம்ல, என்னை மீட முடியுமா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உட்கார். என்னடா வேணும் தம்பி? சாதகத்தை பார்த்தேன், நல்லா இல்லையா? கண்ணமுட லேசா. கால் வந்துட்டு வா. ஸ்கேன் பார்த்தேன், யாரும் இல்லை. வாடா தம்பி, வாடா தம்பி, வாடா. உட்கார். உன் உடல் சக்தியை பற்றி உனக்கே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது உள்ளத்தில். உண்மையா இருக்கா இல்லையா? நமக்கு சரியாக மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வாலை உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அது உன் மனசு தானே தவிர உன் உடம்புல குறையே கிடையாது. நீ கற்பனை பண்ணிக்கிட்டதுனால உன்னால் உஷாராக இருக்க முடியலை, உச்சிஷ்டமாக நடக்க முடியலை. உன் உள்ளம் தளர்ந்ததுனால உணர்வும் தளர்ந்து போச்சுடா முட்டா பெயர. உன் உடம்பு நல்லா தான் இருக்குது. கால் வந்துட்டு வாடா. வரலாம், வா பக்கத்தில் வா. என்னையே நினச்சிக்கா, உட்காந்துக்கா. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்ரு. உடம்புல ஒரு புதிய சக்தியும் உயிரணுக்களும் தோன்றும். புரியுதா? சரியாக 6 மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். கருப்பண்ணன்னு பேர் வை. வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய். உன் கடனையும் தீர்த்துட்டு தொழிலும் ஓடும். போ. கருப்பசாமிக்கு வேலூர். வேலூர் இல்லை, நீ காணிக்கப்படலையாம்லா? வேலூர். கால் வந்துட்டு வாப்பா. தம்பி உனக்கு வேலூராடா? ராணிப்பேட்டை. அக்கா வணக்கம், நல்லா இருக்கேக்கா? எந்த ஊர் பொய் சொல்லி வந்திருக்க? வேலூரா? எந்த ஊர்?